விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 17 கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூருக்கு ஆரஞ்ச் அலர்ட். டிசம்பர் 18 விழுப்புரம், கடலூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் காலமானார். சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. EVKS இளங்கோவன் உடல் நாளை தகனம். ராமபுரத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. EVKS இளங்கோவன் மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். மகன் திருமகன் ஈவேரா இறந்ததில் இருந்தே மனதளவில் உடைந்து போயிருந்தார் என்றும் பதிவு. மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்படும் EVKS இளங்கோவன் உடல். தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. மனதில் பட்டதை துணிச்சலுடன் பேசக்கூடியவர் EVKS இளங்கோவன் என தலைவர்கள் புகழாரம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல். RSS இந்து மகாசபா அரசியல் சாசனத்துக்கு எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. அரசியல் சாசனத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு தொடர்பான விவாதத்தில் ராசா விமர்சனம். டெல்லி செல்லும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். ஷம்பு எல்லையில் விவசாயிகள் மீது தண்ணீர் பீச்சடிப்பு. சென்னை மதுரவாயில் அருகே தரைப்பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சொகுசு கார். கயிறு கட்டி காரை மீட்டதுடன் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவரை மீட்ட போலீசார். குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே நீரில் மூழ்கிய நெல் மற்றும் வாழை பயிர்கள். கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பிலிருந்தே மீளாத நிலையில் விவசாயிகள் மீண்டும் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியில் புகுந்த தாமிரபரணி ஆற்று நீர். முடங்கால் அளவு தேங்கிய நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் KN நேரு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரிடம் விவரங்களை கேட்டறிந்தார். ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சிறையில் இருந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன். ஆவணங்கள் கிடைப்பது தாமதமானதால் இரவு பொழுதை சிறையில் கழித்தார். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அல்லு அர்ஜுன். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு துணையாக இருப்பேன் என உறுதி. I'd like to first thank everybody from all over the country for all your love and support. Thank you each and everybody from all the industries, all the states and all the Indians across the world.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. ஆஸ்திரேலியா 28 ரன்கள் எடுத்திருந்த போது குறுக்கிட்ட மழை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ஈவிகே இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி ஈவிகே இளங்கோவன் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்ததாக தகவல் வெளியான நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். இந்நிலையில் அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த ஈவிகே இளங்கோவன் இன்று காலை காலமானார். இதையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. ஈவிகே இளங்கோவனின் உடல் முகலிவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் இன்று மாலை தகனம் செய்யப்படுகிறது. ஈவிகே இளங்கோவன் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசக்கூடியவர் என புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் குறிப்பில் நண்பர் இளங்கோவன் பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட ஆற்றியவர் என குறிப்பிட்டிருக்கிறார். அவரது அன்பு மகன் திருமகனை இழந்ததில் இருந்தே ஈவிகே இளங்கோவன் மனதளவில் மிகவும் உடைந்து போயிருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் இடைத்தேர்தலில் வென்று தன் கவலைகளை மீறி ஈவிகேஎஸ் மக்கள் பணியாற்றி வந்ததாக மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தன்னை எப்போது சந்திக்க வந்தாலும் உடம்ப பார்த்துக்கோங்க என்று அக்கறையுடன் சொல்வார் என்று அவருடனான நினைவுகளை முதலமைச்சர் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையிலும் தன்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவரது மனைவியிடம் வெளிப்படுத்தியதாகவும் அதனை அறிந்து தான் மருத்துவமனை சென்றவரை பார்த்தபோது ஈவிகே இளங்கோவன் பேசும் நிலையில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரது மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மிகவும் வேதனை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஈவிகே இளங்கோவன் மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு என காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி கூறியிருக்கிறார். திரு ஈவிகே இளங்கோவன் அவர்களுடைய மறைவு தமிழக காங்கிரசிற்கும் அகில இந்திய தேசிய இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொகுதிக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். ஒரு மிக சிறந்த அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், அரசியலை நன்கு அறிந்தவர், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர், பழகுவதற்கு மிகவும் இனியவர், ஒரு நல்ல நண்பர். அவரை இழந்து தேசிய இயக்கம் மிகவும் வருத்தப்படுகிறது.